ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி தாவேக வேட்பாளர் டாக்டர் சாகுல் ஹமீத் தர்பூசணி வெட்டி தொண்டர்களுக்கு கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் தொகுதி வேட்பாளர் டாக்டர் சாகுல் ஹமீத் கீழக்கரை நகராட்சி பகுதிகளில் வீடு வீடாக சென்று தேர்தல் அறிக்கையின் துண்டு பிரசுரங்களை வழங்கி விசில் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் தர்பூசணி பழத்தை வெட்டி தொண்டர்களுக்கு வழங்கி மக்களின் கவனத்தை ஈர்த்து வாக்கு சேகரித்தார். பணநாயகத்திற்கும் ஜனநாயகத்திற்குமான இந்த போட்டியில் ஜனநாயகம் வெல்வதற்கு தலைவர் விஜயின் கரத்தை வலுப்படுத்த விசில் சின்னத்திற்கு வாக்களியுங்கள் என கேட்டுக்கொண்டார். இந்த 40-50 வருஷமா 2 கட்சிகள் மாத்தி ஆட்சி செஞ்சு ஊழல் பெருச்சாலைகள் ஆகிவிட்டார்கள். ஊழல் ஊழல் ஊழல், எங்கும் ஊழல், எதிலும் ஊழல், எதெடுத்தாலும் ஊழல், ஒரு சின்ன சர்டிபிகேட் போனாலும் ஊழல், எங்கே போனாலும் ஊழல். ஊழல் என்பது ஒரு ரத்தத்தில் ஊரினர்பது ஆகிவிட்டது. கமலஹாசன் அவர் ஒரு படத்தில் சொல்லுவார், கமலஹாசன் ஒரு படத்தில் சொல்லுவார், இந்த மாதிரி மற்ற கண்ட்ரியெல்லாம் தான் செய்யும் தவறுக்கு ஊழல் லஞ்சம் வாங்குகிறார்கள், அந்த சட்டத்தை மீறுவதற்கு லஞ்சம் வாங்குகிறார்கள். ஆனால் நமது நாட்டில் தன் கடமையை செய்வதற்கே லஞ்சமாகிவிட்டது. ஒரு பொருள் அவனுடைய கடமையை செய்வதற்கு அரசு அதிகாரிகளோ ஆளுகின்றவர்களோ தன்னுடைய கடமையை, நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கே லஞ்சமாகிவிட்டது. லஞ்சம் லஞ்சம் லஞ்சம், எங்கு சென்றாலும் லஞ்சம், எவரிவேர் லஞ்சம். அதன் மக்கள் பார்த்து வெறுத்து போய் 2 கட்சிகளுக்கு மாத்தி ஆட்சி செஞ்சும் எந்த பிரயோஜனம் இல்லை. லஞ்சம் லஞ்சம் லாவண்யம், லஞ்ச பெருச்சாலையாக ஆகிவிட்டார்கள். அதனால் ஒரு மாற்றம், ஊழலற்ற ஆட்சி வேண்டும், உண்மையான ஆட்சி வேண்டும், நல்லாட்சி வேண்டும் என்பதற்காக மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பி டிவிகே என்று சொல்லுகிறது. எங்கு சென்றாலும் டிவிகே என்று சொல்கிறார்கள். விசில் சின்னத்தை வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். எங்கு சென்றாலும் மக்கள் கைகளில் விசில் இருக்கிறது, நீங்களே பார்க்கலாம். அதனால் மக்கள் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க தயாராகிவிட்டார்கள். அவர்கள் வாக்குப்பதிவு நாளுக்காண்டி வெயிட் பண்ணி கேட்டுவிட்டு இருக்கிறார்கள். அமைதியான முறையில் ஒரு சைலண்டான ஒரு போர் நடக்கப் போகிறது. அமைதி போர் நடக்கப் போகிறது தமிழ்நாடு.